காங்கிரசுக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். பாமகவுடைய சமூக ஊடக பிரிவுடைய கூட்டமானது சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார். திமுக தான் பாமகவிற்கு எதிரி என்றும் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பிசிகேவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மருத்துவர் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் மீது விசிகே தலைவர் திருமாவளவனுக்கு ஏன் திடீர் அன்பு என்றும் அவர் கேட்டிருக்கிறார். மணியரசிற்கும் ரவிக்குமாருக்கும் சிந்தனை செல்வனுக்கும் ஏன் ராமதாஸ் மீது திடீர் அன்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் பேசியிருக்கார். என்றைக்காவது ஒரு நாள் திருமாவளவன் நிறுவனர் ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காரா? தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது மருத்துவர் ராமதாஸ் மீது திடீர் பாசம் வர காரணம் என்ன? திடீரென்று அவர் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் பார்க்கும்போது இது திமுகவின் சூழ்ச்சி என்றும் இது குறித்து எல்லாம் யோசிக்க வேண்டும் என்று தற்பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பேசி வருகிறார். தொடர்ந்து சமூக ஊடக பிரிவு இந்த கூட்டத்துல சமூக ஊடக பிரிவு எப்படி செயல்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து பேசி வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக ஐயாவாக இல்லை என்றும் ஐயாவாக இருந்தது எது சொல்லியிருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு செய்திருப்பேன் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது என்றும் அவர் பேசியிருக்கார். மகனாகவும் மருத்துவராகவும் சொல்கிறேன், 12 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பாமகவின் தலைவராக இருக்குமாறு ஐயா ராமதாஸ் கூறியதாகவும் ஐயாவுக்கு பிறகுதான் நான் தலைவராக வேண்டும் என்று நான் அப்போதே முடிவெடுத்து விட்டேன் என்றும் அவர் பேசி வருகிறார். அதனால்தான் இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தேன் என்றும், ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக ஐயாவாக இல்லை என்றும் ஐயா அதுதான் நமது கொள்கை, ஆனால் வயது முதிர்வின் காரணமாக ஐயா குழந்தை போல் மாறிவிட்டதாகவும் அவர் பேசி விமர்சனம் செய்திருக்கார். அவருடன் இருக்கும் 3 பேர் தங்கள் சுய லாபத்திற்காக ஐயாவை பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்றும், அது தெரிந்த பிறகுதான் நான் தலைவராவதற்கே ஒப்புக்கொண்டேன் என்றும் அன்புமணி ராமதாஸ் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசி வருகிறார். யாரும் சமூக ஊடகங்களில் மருத்துவர் ராமதாஸை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்றும் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் வலியுறுத்தி பேசி வருகிறார். மருத்துவர் ராமதாஸை யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்ற பார்வையை முன்வைத்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கடந்த 5 ஆண்டுகளாக ராமதாஸாக இல்லை என்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக வேறு என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இங்க பேசப்பட்டு வருகிறது கோகுல்? நிச்சயமாக, அதாவது தலைவர் பொறுப்பை ஏன் நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு ஒரு விளக்கம் அளிப்பது போலதான் அன்புமணி ராமதாஸோடைய பேச்சு இருக்கிறது. மருத்துவர் ராமதாஸோடைய வயது முதிர்வின் காரணமாக அவரால் சரிவர செயல்பட முடியாத காரணத்தினால்தான் அவருக்கு பிறகுதான் நான் தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த போது கடந்த 5 ஆண்டுகளாக வயது முதிர்ச்சியின் காரணமாக அவரால் செயல்பட முடியாத காரணத்தினால்தான் தலைவர் பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவராக ஏன் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது நிர்வாகிகளிடம் பேசி வருகிறார். தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அன்புமணி ராமதாஸ் குறித்தும் மருத்துவர் ராமதாஸ் குறித்தும் இரு பிரிவினரும் தனித்தனியாக விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகளுக்கு மருத்துவர் ராமதாஸ் குறித்து எந்த விமர்சனம் செய்யக்கூடாது என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நிலையில பாமக 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு சில சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதனால்தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மருத்துவர் ராமதாஸுக்கு ஆதரவாக அவரை பற்றி புகழ்ந்து பேசுவது போல் பேசுகிறார்கள். செல்வ பெருந்தகையோட சந்தித்திருக்கிறார் என்ற தன்னுடைய அதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தையும் குறித்து தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஏற்கனவே திமுக இந்த பிரிவினைக்கு காரணம் என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டிய போது கூட மருத்துவர் ராமதாஸ் இது ஒரு அப்பட்டமான பொய் என்று தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் இதே கருத்தை அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்திலும் பேசி வருகிறார். அதற்கு காரணம் திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் தற்பொழுது ஆதரவாக மருத்துவர் ராமதாஸுக்கு பேசும்போது இதனுடைய சூழ்ச்சி புரிகிறது என்ற ஒரு அடிப்படையில் அவர் பேசி வருகிறார்.
மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஏற்கனவே பாமகவில் நிகழக்கூடிய குழப்பங்களுக்கு திமுக தான் காரணம் என்று தெரிவித்திருந்த அன்புமணி மீண்டும் ஒருமுறை அதை தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பெருந்தகை அன்புமணியை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் திடமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாமகவில் நிகழக்கூடிய இந்த பிரச்சனைகள் அடுத்தடுத்து என்ன கட்டத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது கோகுல்? நிச்சயமாக. அதாவது மருத்துவர் ராமதாஸை பொறுத்தளவு திருமாவளவன் குறித்த கேள்விக்கு திருமாவளவன் தனக்கு நண்பர் என்றும் திருமணம் செய்து கொண்டாமல் இருப்பது தனக்கு வருத்தம் என்ற பழைய கால நினைவுகள் எல்லாம் மருத்துவர் ராமதாஸ் பேசுகிறார். ஏற்கனவே திருமாவளவன் கூட மருத்துவர் ராமதாஸை பல இடங்களில் சமூக நீதிக்காக நடத்திய போராட்டங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கார். இவர்களுக்குள்ளே நட்பை குறித்துதான் தற்பொழுது இருவரும் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறி வர்றாங்க. செல்வப்பெருந்தகை ஏற்கனவே சந்தித்ததற்கான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். 60வது ஆண்ட மணி விழா இந்த சாலையில் செல்லும் போது மருத்துவர் ராமதாஸை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதால் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு அரசியல் மூத்த தலைவரை சந்தித்ததாகவும் ஒரு விளக்கம் அளித்திருந்தார். இந்த சந்திப்பு இந்த பேச்சு குறித்தெல்லாம் அன்புமணி விமர்சனம் செய்வது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய